Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.4 ல 28th question last question. இது வரைக்கும் நம்ம 1 by 1 எல்லா சம்ம பார்த்திருந்தோம். என் previous வீடியோல போய் பாருங்க. Max நேரம் exercise number question number கரெக்ட்டா போட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவா வரும். உங்க டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம exercise 10.4 ல last sum 28th question பார்க்கலாம். If y equal to cos inverse x the whole square அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி prove that 1 minus x square d square y by dx square minus x dy by dx minus 2 equal to 0 அதையும் கண்டுபிடிக்கணும். அதோட ஒரு கண்டிஷன் கேஸ் 1 இது. நெக்ஸ்ட் கேஸ் 2 அகைன் ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் find y2 y2ன்றதுனா y double dash எடுத்துக்கலாம், இல்லை d square y by dx square எடுத்துக்கலாம். y2 when y2 என்ன கொடுத்துருக்காங்க, find y2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. find y2 கண்டுபிடிக்கணும் when x equal to 0 இருக்குமா. ஓகேவா, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, y equal to cos inverse of x the whole square கொடுத்துருக்காங்க. கிளியர். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு y டேஷ்னு வச்சுப்போம். y டேஷ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணும்போது பவர் இருந்தால் 2 cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் 2 minus 1 d by dx ஆஃப் நம்ம பவரை மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப சொல்கிறேன், இந்த செயின் ரூல் யூஸ் பண்ணி திருப்பியும் அகெயின் நம்ம cos இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணோம். கிளியர். cos inverse x உடைய ஃபார்முலா minus 1 by root of 1 minus x square. cos inverse x உடைய ஃபார்முலா என்ன, minus 1 by root of 1 minus x square. கிளியர். இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துக்கோ. டிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் இது ரஃப் காலத்தில் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. minus 1 by root of 1 minus x square. அப்போ அந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 cos inverse x 2 minus 1 ஆகும், 1 தான், அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. மைனஸ் ஆஃப் 1 by root of 1 minus x square. இது வந்து y dash. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி போட்டுக்கலாமா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நம்ம காஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்கேன். நான் பிஃபோர் ஸ்டெப்போ திருப்பி எழுதுறேன், ஏன்னா நியூ பேஜ்னால. 2 cos inverse x minus 1 by root of 1 minus x square. ஓகேவா. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு, root of 1 minus x square y dash equal to 2 cos inverse, இந்த மைனஸ் முன்னாடி வந்தோம், மைனஸ் cos inverse x. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், இல்லை ஸ்கொயர் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஓகேவா. ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு y வந்த ஹோல் ஸ்கொயர் ஆகிடுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆகும் 1 மைனஸ் இந்த ஸ்கொயர் போயிடும்ல, அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து -2, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அடுத்தது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதாமா. அப்போது இது பாருங்கள், இந்த cos inverse x நம்மளுக்கு தெரியும், 4 cos inverse x தான் y வேல்யூன்றது நம்மளுக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இங்கே y1 the whole square 1 minus x square. அகைன் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. கிளியர். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், நம்மளுக்கு y1 ஸ்கொயர் வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணலாம், இப்போ u இது வந்து uv மெத்தடில் திருப்பி போட்டுக்கலாம். அப்போது u இன்ட்டு v டேஸ் y1 மேலே போட்டுக்கலாம் y டேஸ்ன்னு, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்லுக்கு நம்மளுக்கு d ஸ்கொயர் y இருக்குல்ல, அப்போ நீங்கள் y டபுள் மேலே கூட போட்டுக்கலாம். y டேஸ் y1க்கு இதுவும் பண்ணலாம், இல்லைனா y1னாலும் ஒன்று தான், y டேஸ்னாலும் ஒன்று தான், dy by dxனாலும் ஒன்று தான். ஓகேவா. அப்போது y dash the whole square into 0 minus 2x 2 minus 1 equal to 4 plus, sorry, இது u into v மெத்தடில்
plus 1 minus x square ஓகேவா v into u dash u என்ன டிஃபரன்ஸ் பண்ண என்ன ஆகும் நம்மளுக்கு 2y dash ஓகேவா 2 minus 1 dy dx y dash டிஃபரன்ஸ் பண்ண போறோம் இப்போ again equal to 4y dash புரியுதா ஸ்டெப் புரியுதாமா u into v dash plus v into u dash அது செயின் ரூல்ல வருது அப்போ இந்த क्वेश्चन எழுதலாமா இப்போ நம்ம क्वेश्चन என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா y dash மேலே ஒன்றா போட்டுக்கலாம் வைக்கிறது ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை minus 2x plus 1 minus x square இது என்ன பண்ணலாம்னா 2y dash என்ன ஆகும் 2y மட்டும் வரலாமா y dash மட்டும் வரலாம்ல 2y dash ஓகே ஏன்னா நம்மளுக்கு ப்ரூவ் தட்டில் y dash நம்ம கொடுத்துக்கனால நம்ம அப்படி போடுவோம் அப்படியும் போடலாம் இல்லை எப்படி வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் அப்போது 2y dash ஈக்குவல் டு இது y dash டிஃபரன்ஸ் பண்ணால் அதே நம்மளுக்கு என்ன ஆகும் y டபுள் dash ஆகும் ஈக்குவல் டு 4y dash புரியுதாம்மா ஸ்டெப்பு இப்போ இது என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்து திருப்பி அழகாக சிம்பிளிஃபை பண்ணலாம் minus 2x y dash ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இங்கே என்ன ஆகும் நம்மளுக்கு 1 minus x square y dash y double dash minus இந்த இது உள்ள வந்துட்டோம் minus 4y dash equal to 0 பண்ணிட்டோம் இப்போ இங்கே divided by 2y dash டிவைட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே அப்போ 2வும் இங்கே ஒரு y dash எடுத்துட்டோன்னா இங்கே வெறும் என்ன ஆகும் minus xy dash மட்டும் இருக்குமா அதே மாதிரி இங்கே 2வும் ஒரு y dash போச்சுன்னா 1 minus x square y double dash மட்டும் இருக்குமா minus 4 மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு y dash போயிடுது 4 கூட இருக்காது இங்கே ஒரு 2 இங்கே ஒரு y dash போச்சுன்னா வெறும் 2 மட்டும் தான் இருக்கும் ஈக்குவல் டு 0 புரியுதா 2y dash டிவைட் பண்ணிடும் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்டெப்பில் இப்போ ப்ளஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் 1 minus x square y double dash minus xy dash minus 2 equal to 0 இந்த y double dashன்றதை நம்ம எப்படி எழுதலாம் 1 minus x square d square y by dx squareன்னு எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் சேம் தான் x into dy by dx minus 2 equal to 0 இது கேஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இதுதான் கேஸ் 1 எடுத்துப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ் 2 வந்து நம்ம பார்ப்போம் கேஸ் 2ல என்ன சொல்லியிருக்காங்க when x equal to 0னும் போது நம்மளுக்கு y2 என்னவா இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ x இருக்கிறதுலாம் நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அப்போ 1 minus 0 the square ஓகேவா d square y by dx square minus x இருக்கிறதுல 0 dy by dx minus 2 equal to 0 ஓகேவா அப்போ இங்கே வந்து எல்லாம் 0 வச்சுன்னா இங்கே என்ன வரும் d square y by dx square இது வந்து ஃபுல்லாகவே 0 ஆகிடும் minus 2 equal to 0 therefore இங்கே பாருங்கள் ஃபைனல் ஸ்டெப்பு d square y by dx square equal to இந்த minus 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 2 ஆகிடும் அப்போது இந்த d square y by dx y டபுள் டேஷ்னு எழுதலாமா y டபுள் டேஷ்னு எழுதலாம் y2ன்னு எழுதலாம் y டபுள் டேஷ்னு எழுதலாம் equal to 2 நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y2 வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க y2ன்றதும் y டபுள் டேஷ்ன்றதும் ஒன்று தான் ஓகேவா கொஸ்டினில் பாருங்கள் y2 இன் கேஸ் 2ல் வந்து y2 ஃபைன் y2 வேல்யூ கேட்டிருக்காங்க when x equal to 0 வந்தால் அதை தான் நான் வந்து x equal to 0 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது y double dash equal to 2 therefore final answer என்னன்னா y double dashன்றது நம்ம என்னன்னா y2 equal to 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் y2ன்றதுனாலும் d square y by dx squareன்றதுனாலும் y double dashன்றது எல்லாமே சேம் தான் ஓகேவா நம்ம அதை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேவா அவங்க கொடுத்துக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபைனல் ஆன்சர் மாற்றிருக்கேன் அவ்வளோதான் y2 வேல்யூ வேணால் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் y2 வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு வந்திருக்கு ஓகேவா வெரி சிம்பிள்மா இதில் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த 2 கண்டிஷனும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள் புரிய நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஓகேவாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்